ஒரு குயிக்கான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சைப்பயிரை கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். குக்கரில் பருப்பு போட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்சா பருப்பை கொட்டிக்கலாம். குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்ப நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்ததும் இறக்கி பரிமாறிடலாம். குயிக்கான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.